என்னது இது சார் இது ஃபங்க் சார். பங்கா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இன்னொரு 3 மணி நேரத்தில் குபேரா படம் பார்க்க போகிறோம். தட்ஸ் த ஆக்சுவல் ஐடியா ஆஃப் திஸ் வீடியோ. அதை தான் நீங்கள் அப்கமிங் கிளிப்ஸில் பார்க்க போகிறீங்க. தனுஷ் தெலுங்கு பேசி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ் ஐ டிட். ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. அதாவது படம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. இதோட ரிவ்யூ வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குபேரா மேலே எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு. மோரோவர் வந்து தெலுங்குக்கம் தமிழ் மூவின்னும் போது ஆக்சுவலாக வாத்தி வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வாத்தி பிடிக்காம போகலாம். அதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு அந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி தெலுங்கு கைண்ட் ஆஃப் மூவின்னும் போது அந்த படத்தில் வந்துட்டு நிறையா நம்ம தமிழ் மூவிஸில் மிஸ் பண்ணுற நிறையா திங்ஸ் அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மூவியும் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு அந்த படம் லிட்ரலி ஒர்க் ஆச்சு. எனக்கு அந்த படம் லிட்ரலி ஒர்க் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. இந்த ஆக்ஷன் சீன் வரணும், இந்த காமெடி சீன் வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனதுனால எனக்கு படம் ஒர்க் ஆச்சு. நான் என்ன சொல்லின்னு இருந்தேன், எனக்கு வந்துட்டு பர்சனலா படம் வந்துட்டு பிடிச்சிச்சு. எனக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. படம் பேசிக்காவே நல்லாவும் இருக்கு. நம்ம நாகச்சைத் வந்துட்டு லிட்டரலி அவரோட ஆக்டிங் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுசா வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க, ஷேட் வந்துட்டு ஒரு மாதிரி பேட் ஒப்பீனியன் ஷேட் மாதிரியே இருந்துச்சு. இந்த கேரக்டர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி ஒப்பீனியனே எப்படி கொடுத்தா ஆடியன்ஸ் ஃபுல்ஃபில் ஆவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அது படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேசிக்கா படம் வந்துட்டு நல்லா இருக்கு. ஆனா நல்லா இல்லைன்ட்டு சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஐட்டம் சாங்கு சில பேர் வந்துட்டு ரஷ்மிதா மந்தனாக்காக படத்துக்கு போயிருப்பானுங்களா, அவனுக்கெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட். கேரக்டர் ஆர்க்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்துட்டு ரொம்பவே நீட்டா இந்த படத்துல ரஷ்மிதா மந்தனாக்கு ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு இது சீரியஸா அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த ஒரு ஹீரோயின் இருக்கானா, ஹீரோயினி கூட ஒரு சாங்கு, ஹீரோயினி கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு தெலுங்குல இந்த மாதிரியான படங்கள் தான் நிறையாவே இருக்கு. இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா ஹீரோயினி கூடவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கூட இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயின் எல்லாம் ஐட்டம் சாங் ஆடுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்போ நிறைய தெலுங்குல படங்கள். பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஃபார் பெட்டர். இந்த கேரக்டர் வந்துட்டு ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. தனுஷ் வந்துட்டு ஆடியோ லான்ச்ல பேசும்போது ஒரு மாதிரி கருப்பா தான் இருந்துச்சு. இன்னும் இவரு ரொம்ப பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வந்துட்டு சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல, ஏதோ சும்மா காணி வாய்ஸ் அவடால் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவரு உண்மையிலாவே அதே மாதிரி நடிச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்த பெக்கிங் பொசிஷன் வந்துட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் சம்திங் தான் வரும்னாலும் அந்த ஷார்ட்டை வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல வந்துட்டு லிட்டரலி காமிச்சிருக்காங்க. படத்துல வந்துட்டு இது ஒரு ஸ்பாய்லரா இருக்கலாம், வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்துல வந்துட்டு அவருக்கு ரைட் ஹேண்ட் வந்துட்டு சின்ன வயசுல உடைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஷாட் வந்துட்டு இன்பிட்வீன்ல தான் நம்மளுக்கு காட்டுவாங்க, கை உடஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் எந்த ஒரு சீன்லயும் நான் லிட்டரலி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுனால எந்த ஒரு சீன்லயும் அவர் அந்த ஷாட்டுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஒவ்வொரு ஷாட்லயும் வந்துட்டு அந்த கை அடிபட்டிருக்கிறத நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு தெரியாதனமா இருக்காது, ரைட்ல கை கொடுத்துட்டாலும் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் டேபிள்ல தூக்கிடலாம். பட் ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட்ல கூட இந்த கை வராத மாதிரியும் அந்த கையினால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத மாதிரியும் தான் வச்சிருக்காரு. ஓவராலா படம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா படம் வந்துட்டு ஆப்வியஸா நல்லா இருக்கு, வாட்சபிள் தான். படத்தை ஒரு 4-5 வாட்டி கூட ஒரே ஸ்ட்ரைட்ல உட்காந்து என்னால பார்க்க முடியும். ஆனா நிறைய ஆட்கள் வந்துட்டு இல்ல இது அப்படி கிடையாது, இந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, இந்த படம் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதோ கதை கட்டுவாங்க. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. தியேட்டருக்கு போவோம், உங்களுக்கு லிட்டரலாவே படம் பிடிக்கும். எது நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆக்சுவலா தமிழ்ல புக் பண்ணேன் காலையில. அன்னைக்கு காலையில கூட உங்ககிட்ட பேசும்போது நான் தமிழ்ல தான் புக் பண்ணிருந்தேன். ஆனா ஒரு பக்கத்துல அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஏன் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சிங்கே இல்லாத மாதிரி இருந்ததுனால நான் தெலுங்குக்கு போயிட்டேன். தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் நான். எனக்கு தெலுங்கு புரியுன்றதுனால எனக்கு படம் ஓவராலா பிடிச்சிச்சு. சில வார்த்தைகள் வந்துட்டு புரியலன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம கூகுள் பண்ணி அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அவங்க கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். படம் லிட்டரலி நல்லா இருக்கு. Go visit in the theaters. வாத்தி கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஃபார் பெட்டர். வேற புது கதை, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புது கதை. இந்த கதையில வந்துட்டு படம் வந்திருக்கா என்னன்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புது கதை. ஓப்பனிங் ஷாட்ல இருந்து எண்டிங் ஷாட் வரைக்கும் மனுஷன் மிரட்டி வச்சிருக்கிறாரு. அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பன்கி. பாய். கட் பண்ணிடுறா.